இந்த வீடியோல எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல 6th ப்ராப்ளம் பார்க்க போறோம். If A is equal to 8 minus 4 minus 5 3ன்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Verify that A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant into I2. இப்போ I2னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா that is 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ்ல I2ங்கிறது நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 1001 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் I2. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது இந்த 3யும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ கிவன் மேட்ரிக்ஸில் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3. இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். இந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏங்கிறது என்னன்னா இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது என்ன எலிமெண்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன இருக்கும்? 3 8. அதே மாதிரி இந்த டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குன்னா 4 மைனஸ் 4ங்கிறது ப்ளஸ் 4ஆக இருக்கும், மைனஸ் 5ங்கிறது ப்ளஸ் 5ஆக இருக்கும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏங்கிறது ரொம்ப சிம்பிள். கிவன் மேட்ரிக்ஸ் என்ன? 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3. ஓகேவா? இதுதான் டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ். இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 8 3s are 24 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன இருக்கும்? 5 4s are 20. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் 20 இருக்கும், which is equal to 24 minus 20 is equal to 4. அப்போ first determinant A into I2 is equal to நம்ம என்ன எழுதலாம்? 4 into I2னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1001. that is a 2x2 matrix, unit matrix. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் என்ன இருக்கும்? 4004. இது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. Next A into adjoint A. A into adjoint A. Aங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு given மேட்ரிக்ஸ். அப்போ 8 minus 4 minus 3 minus 5 3. இதுதான் வந்து Aங்கிற மேட்ரிக்ஸ். அடுத்தது adjoint மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா adjoint மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன இருக்குது? 3 4 5 8. இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னா ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இப்போ 3 into 5 இஸ் ஈக்குவல் டு 5 into 3ன்னு சொல்லுவோம். இது வந்து யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். பட் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன செய்ய முடியாது? அது மாதிரி செய்ய முடியாது. மேட்ரிக்ஸை மாற்றி போடுறப்ப நமக்கு வேறு ஆன்சர் வரும். ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏனா ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதணும், அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் செகண்ட் எழுதணும். அது ரொம்ப கிளியராக எழுதிக்கோங்க. அப்படி மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் சேஞ்சாக தான் ஆகும். இப்போது நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நல்லாவே தெரியும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இதை நான் திரும்பவும் தனியாகவே எடுத்து எழுதுகிறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ என்ன? 8 மைனஸ் 4. அடுத்தது இந்த செகண்ட் காலம் 4 8. அடுத்தது செகண்ட் ரோ வந்து மைனஸ் 5 3. அதில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 5. அடுத்தது மைனஸ் 5 3 4 8. இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அடுத்த பேஜுக்கு போகலாம், பட் பார்த்தல எப்படி. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும்? 24 மைனஸ் 20. இங்கே வந்து 8 4s are 32 மைனஸ் 32. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மைனஸ் 15 ப்ளஸ் 15. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 into 4 20. இங்கே வந்து ப்ளஸ் இது மைனஸ் 20, இங்கே ப்ளஸ் 24. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு 1 4 இருக்குது, செகண்ட் 1 0, இங்கே 0, இங்கே வந்து 4. இப்போ இது வந்து
ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A into adjoint A, அடுத்தது determinant A into I2. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வருது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் 4004 தான், செகண்ட் ஈக்குவேஷனும் 4004 தான். ஸோ தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா adjoint A into A, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ adjoint A into A. adjoint A நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? adjoint Aங்கிறது வந்து 3458. 3458 and then Aங்கிறது given matrix 8 minus 4 minus 5 3. இதுதான் வந்து A. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மல்டிப்ளிகேஷன் தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் காலம். 3 4 8 minus 5. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ 3 4 செகண்ட் காலம் minus 4 3. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 5 8 8 minus 5. அடுத்தது 5 8 minus 4 3. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது நிறைய பேர் பயப்படுவீங்க. இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும், ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும், அவ்வளோதான் இதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில். இப்போ 3 into 8, 3 8s are 24 minus 24 into minus 5. அதே மாதிரி 3 into minus 4 minus 12, 4 into 3 plus 12. நெக்ஸ்ட்டு 5 8s are 40. அதே மாதிரி 8 minus 5 40. நெக்ஸ்ட் இங்கே 5 into minus 4 minus 20. இங்கே 8 into 3 plus 24. So which is equal to 4 0 0 4. இது வந்து ஈக்குவேஷன் 3. Hence from 1 2 and 3 A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant A into I2. Hence proved. இல்லை டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. I will clear it. Thank you.